என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க முட்டாள்? ரிலீஸ். பாவம், அவருக்கு என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். கெஞ்சிச்சு உலகத்துக்கு சக்கரவை வெளியேற்றதுக்கு பதிலா ரியாலிட்டியில நீ அதை வெளியேற்றிட்ட. அதனாலதான் அவர் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. நான் உனக்கு பேசிக் சக்கரா கண்ட்ரோல் பண்ற விஷயத்தை கத்து கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நாம ட்ரைனிங் விஷயத்துக்கு வருவோம். எனக்கும் அந்த பையனுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்து வரும்னு எனக்கு தோணல. ஃபோக்கஸ் பண்ணணும். என் உடம்புக்குள்ள இருக்கிற சக்கராவை நான் வேகமா ரொட்டேட் பண்ணணும். மறுபடியும் முயற்சி பண்ண. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா ரசிகான கத்துக்கிட்டு கஷ்டமா இருக்கு. குள்ளுக்குள்ள சக்கராவை நான் ரொட்டேட் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். அற்புதமா பண்ற. அத வெளியேற்ற சொன்னா எதுக்கு அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் நிறையவே பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நல்லது. நமக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. எனக்கு விளங்கல முடியாது பெருசு. நீ பணம் போதும். வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இல்லைன்னு வச்சுக்கே சுருண்டு போயிடுவேன். இந்த சாப்பிடு. நருட்டோ தான் மினாட்டோவோட பையன். இவன் தான் அவனுக்கு எல்லாமே. இவன் எனக்கு பேர மாதிரி. இவன் மட்டும் ரெடி ஆயிட்டான்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நல்லது. நாம இப்ப ட்ரைனிங்கோட அடுத்த கட்டத்துக்கு நகரலாமா? ஆமா, இத பிராக்டிஸ் பண்றதுக்கு நாம எதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும்? ஒரு கெஞ்சிட்சு மாஸ்டர் யாரையாவது மீட் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்களா என்ன? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிராமத்துக்கு தான் நாம இப்ப போயிட்டு இருக்கோம் நருட்டோ. அந்த இடத்தை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளோ இருக்கு. அது அங்க இருக்கிற மக்களோட சக்கரவை அது பாதிக்கும். அந்த ஊர்ல யாராவது தப்பா போனா ஒருத்தர் கெஞ்சுசுக்கு மாட்டினதுக்கு